வாழ்க வளமுடன். வாழ்க குருவேசனும் அருட்தந்தை ஆசான் வேதாத்திரி மகேஷ் அவர்கள் சுத்தமாக நிறைந்து இன்றைய மிக சிறப்பாக நம்ம காலத்துக்கு நேசமலர் அம்மா அவர்களுக்கும் வரவேற்பு நல்கிய மகளேஸ்வரி டென்மார்க் அலுவலக நிர்வாக பொறுப்பில் உள்ள அனைவரும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சார்புக்கும் பரிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளை வாழ்க வளங்களில் வாழ்க்கை குருவே துணை அவர் தந்தை அவர்கள் தாய் சேய் நலம் அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு தாய் சேய் நலம் அப்படின்னும் போது ஒரு தாய் ஒரு குழந்தை, அந்த குழந்தையோடைய நலம் அப்படின்றது வெறும் அந்த தாய்க்கும் குழந்தைக்குமான பந்தமா, இல்ல அந்த குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்குமே ஒரு இணக்கத்தை கொடுக்க வேண்டுமா, இல்ல இந்த சமுதாயத்திற்கும் அதில் பங்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நாம கொஞ்சம் யோசிச்சுப்போம். பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ மாத்திரம் இல்லை, இந்த மனித குலத்துக்கே ஒரு பொதுவான மதிப்புடைய விஞ்ஞானம்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அது மனித குல மேன்மைக்காகவே தாய் சேய் நலம் அப்படிங்கிற ஒன்று எல்லாரும் மதித்து அதற்கு ஒவ்வொருவராலும் ஆக வேண்டிய செயலை செய்ய வேண்டியது அவசியம். தாய்க்கும் சேய்க்கும் நோய் வராமல் தடுக்கணும்னா கருவுற்ற நாள் முதல் கொண்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு பாதிப்பு வருது. இப்போ பீரியட் டைம்ல பீரியட் வரக்கூடாதுன்னு தள்ளி போடணுன்றதுக்காக ஒரு பூஜை ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்காக டேப்லெட்ஸ் எடுக்கிற தாய்மார்கள், அதாவது கரு உருவாகிறதுக்கு முன்னாடி உள்ள பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்ப அதனால உண்டான குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ஃபியூச்சர்ல நிறைய பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு சயின்ஸ் ரிசர்ச்ல நிறைய பாக்குறோம். நம்ம அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுக்காதீங்கன்னு டாக்டர்ஸே சொல்றாங்க. பட் இப்போ அந்த ஒரு பெண்ணை கரு உருவாகிறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான மாத்திரைகள் தள்ளி போடுறதுக்கோ இல்ல பீரியட் வராம நிற்கிறதுக்கோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனை வந்து இந்த குழந்தை மனநலத்தையும் உடல் நலத்தையும் பாதிக்குது. இப்போ நோய் வராமல் தடுக்கணும்னா அந்த கருவுற்ற நாள் முதல் கொண்டு பிரசவமாற வரைக்கும் இல்ல யாரெல்லாம் பெண்கள் மட்டும் அதற்கு அவங்களுடைய கடமை மட்டும் கிடையாது. அவங்களால, அதாவது பெண்கள் மாத்திரம் அதை கவனித்துக் கொள்ள முடியாது. குடும்பத்திலே முக்கியமாக உள்ள கணவன், இன்னும் வீட்டுல உள்ள மாமியார் மாமனார் பெரியவர்கள் எல்லோருடைய கடமையும் இல்லை. அதை கேட்க அறிவு அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தாய் சேய் நலம் அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கு உண்டானது மட்டும் கிடையாது. குடும்பத்துல உள்ளவங்க, இந்த சமுதாயத்துல உள்ளவங்க எல்லாருமே. ஏன்னா ஒரு பஸ்ல ஏறினா கூட ஒரு பிரெக்னன்சி லேடிய பார்த்தா இடம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி மனசு வந்து இறங்கணும், அந்த அன்பு அப்படிங்கிறது மலரணும், அந்த இரக்கம் அதெல்லாம் நார்மலா எல்லாருக்குமே தேவையா இருக்கு. அது வரணும், பேசிக்கா வரணும். அதுதான் மனிதம். கருவுற்ற காலத்துல ஒரு பெண்ணுடைய மனசோர்வு எனக்கு வருத்தம் அப்படின்றது அடைஞ்சா, ஏன்னா வீட்டுல எவ்வளவோ ப்ரெஷர் இருக்கும், வேலைக்கு போற பெண்கள் இருப்பாங்க, இல்ல வீட்லயே வேலை நிறைய இருக்கும், பெரியவங்களை பார்த்துக்க வேண்டிய கடமை இருக்கும். ஆனா வீட்டுல உள்ள அந்த பெண் மனைவியானவளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அந்த அன்பும் அனுசரணையும் ஆதரவும் அந்த நேரத்துல வாமிட்டிங் சென்சேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்ல. கருவுற்ற பெண்களுக்கு எத்தனையோ இடர்பாடுகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் இல்லாம எந்த வருத்தமும் இல்லாம அவங்க குழந்தை மனதால் இது வந்து வருத்தப்பட்டா குழந்தை மனநலம் உடல்நலம் பாதிக்கும் அப்படிங்கிறது கருமையத்துலதான் இந்த எல்லா மன வருத்தங்களும் வந்து சேருது. இப்போ அப்ப இந்த ஜீவகாந்த ஆற்றல் வந்து இருப்பு என்ன ஆகுதுன்னா குறையும் போது நமக்கு மனசுல சோர்வு, சங்கடங்கள், அது மன அழுத்தம் எல்லாமே. அப்போ இருப்பு நிலையான அறிவு, இயக்க நிலையான மனம் என்ற அனைத்தும் அடக்கம் பெற்ற ஒரு இயற்கை நிலைதான் இந்த இயற்கை விதிதான் கருமை. அப்போ இதை நாம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கருவுற்ற காலத்துல எந்த விதத்திலே ஒரு பெண் ஒரு குடும்பத்துல இருக்க பார்த்து கொள்ளணுமோ, கணவன் எவ்வாறு தன்னுடைய கருவுற்ற மனைவியோட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி வீட்டுல பெரியவங்களும் ஒரு கருவுற்ற பெண் இருக்கா அப்படின்னா
அந்த பிணி எப்படி நல்லபடியா நடக்கணும், அவருக்கு தேவைப்படுற நேரத்துல உணவோ இல்ல தண்ணியோ அன்போ அனுசரணையோ அக்கறையோ இதெல்லாம் காட்டுறதுக்கு அவங்க தயாராக இருக்கணும். அந்த மாதிரி இப்ப இருக்காங்களா அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே கேள்விக்குறியாதான் இருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த காலத்துல ஏற்படக்கூடிய மனநிலை, அதாவது கருவுற்ற நாள்ல இருக்கக்கூடிய மனநிலை குழந்தைகளை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் அதிகமா இருக்காங்க இன்னைக்கு. அதனால விலை வரிந்து செயல் புரிந்து நலம் காணும். இப்ப குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் மனநலத்திலே உடல்நலத்திலே ஒழுக்கத்தோடும் மன இடத்தோடும் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு மகிழ்ச்சி. பெற்றோர்கள் இடத்திலே ஒருவருக்கு ஒருவர் பிணக்கு மனத்தாங்கள் இருக்கும்னா அது உடல்ல முக்கியமா ஜீவகாந்த ஆற்றல் பிணக்குற்று அது விஷத்தன்மையாக மாறக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதனாலதான் குழந்தைகளே ரொம்ப பாதிக்குது. அதனாலதான் பிரெக்னன்சி டைம்ல கிரகண நேரத்துல எல்லாம் சைலண்டா இருக்க சொல்றது எதுக்கு அப்படின்னா அது இந்த கோள்களுடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக பாதிக்கும். இது ஏற்கனவே ஒரு ரிசர்ச் பண்ணி அது ரொம்ப ஒரு மாதிரி அது சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்றது ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அது விளைவு ரொம்ப மோசமா இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கு. இப்ப கருவமைப்பு குறித்து நல்ல நிலையில் கொள்ளணும் அப்படின்னா பெற்றோர்கள் எந்த முறையிலே மனமுடல் அமைப்பில் இருக்கின்றார்களோ அதை ஒட்டிதான் ஒரு குழந்தை உருவாக முடியும். மரத்தை ஒட்டிதான் விதை இருக்கும், அந்த விதையை ஒட்டிதான் மரம் இருக்கும். இதுதான் தொடர் நிகழ்ச்சி. மகரிஷி சொல்லக்கூடிய ஒரு பாடல் இங்க சொல்றேன். குழந்தைகளுக்கு பக்தி நெறி அப்படின்னு சொல்றாங்க. உருவ வழிபாடு சிறிய குழந்தைகளுக்கு மட்டும் உயர்ந்த முறை. குழந்தைங்களுக்கு உருவ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னா புரியாது. அப்போ அந்த பக்தி முறை அதனாலதான் வச்சாங்க. இப்ப மனது வளம் அடக்கம் இவை பழக பருவமடைந்தோர்களுக்கு 18 ஆண்டின் மேல் பருப்பொருட்கு மூலநிலை உணரும் அறிவும் அருவநிலை அகத்துணரும் அகத்தவம் இப்பார் அனைத்தும் வாழ் மக்களுக்கும் பொது தேவை உய்ய கருவழியே நற்சிறப்பும் மும்மலங்களான கரை மறைந்து மனித குலம் மேன்மை வளம் ஏழும். அதாவது இந்த குழந்தைய உருவ வழிபாட்டு பக்தி மார்க்கத்துக்கு வந்தாச்சுன்னா 18 ஆண்டு வரைக்கும் பருப்பொருட்களுக்கு மூலநிலை என்ன அப்படின்னு அந்த விண் உணரும் அறிவும். எல்லாத்துக்கும் மூலம் என்னன்னா அந்த விண் தான். அந்த விண்ணுக்கும் மூலம் என்ன சுத்தவெளிதான் அப்படிங்கிற அறிவு. அதான் அறிவுநிலை அகத்துணரும் அகத்தவம் இந்த அனைத்தும் உலகத்துல உள்ள அத்தனை அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டும். இந்த சுத்தவெளியே காந்தம் தான் அப்படிங்கிறது தெரியணும். அப்ப கருவழியே நற்சிறப்பும் மும்மலங்களான கரை ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு அது கரைந்து மனித குலம் மேன்மை உருவதற்கு அருவநிலை கண்டிப்பாக அகத்துணர வச்சுட்டு இந்த கவம் அப்படிங்கிறதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மகரிஷி சொல்லக்கூடிய விஷயத்துல இன்னைக்கு காலகட்டத்துல பார்த்தா இன்னைக்கு எல்லாருமே சிங்கிள் பேரண்ட் சிங்கிள் சைல்டு. ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு நான் ஏன் விட்டு கொடுத்து போகணும், நான் ஏன் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில தான் எல்லாருமே ஒரு வேகமான உலகத்துல துரிதமான எல்லாம் ஃபாஸ்ட் மெக்கானிக்கல் லைஃபா நீயும் ஓடு நானும் ஓடுறேன். ஆனா குழந்தைய பார்த்துட்டு யாரும் இப்போ கருவிலே திருவுடைய குழந்தையா வேணும் மட்டும் நினைச்சா அப்ப 2 பேருமே ஒருத்தருக்கு ஒத்துமையா இருப்பாங்க. ஆத்மதாகம் கொண்ட மனிதன் இந்த நினைப்பிலே உருகி நிற்கும் போது அந்த நினைப்பானதுதான் குருவை அவன் முன் கொண்டு வரும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. குரு வருவதற்கு வேற மாற்றம் எதுவும் கிடையாது. அவனுடைய ஆத்ம தாகம் இருக்கு. அப்ப அந்த ஆத்ம தாகம் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு திருக்குள்ளையும் அந்த அன்பை உருகிட்டே இருக்கணும். ஒரு ஏற்பத்தன்மை இருந்தால்தான் குரு தானே அங்கே வருவாங்க. எனவே குருவை தேடி அலையணும்னு நம்ம அவசியம். ஆத்ம தாகம் இருந்தா தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உயரணும். தானாகவே அவனுடைய எண்ணம் எல்லாம் உயர்நிலையில் பக்குவப்பட்டு குரு தானாக வருவாங்க. மனிதனுடைய எண்ணம் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? அது பிரம்மத்தினுடைய சாயல் தானே, இயக்கம் தானே, எண்ணமாக அறிவாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உணர்ந்த நிலையில் அறிவாகவும் மயக்க நிலையில் மனமாகவும் இருக்கு. இது தானாக அமர்ந்த நிலையில் பிரம்மமாக உள்ளது அப்படிங்கிறது பக்குவப்பட்டவன்
நினைத்தால் குரு வர வேண்டியது தானே. ஆக்ஷன் டிமாண்ட்ஸ் அண்ட் டோட்டாலிட்டி சப்ளை. இப்ப நம்ம முன்னோர்கள் செய்த தவப்பலன் தான் குண்டலினி யோகம். நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா அது நம்ம முன்னோர்களுடைய தவப்பலன் தான். அப்ப அந்த மாதிரி குரு வர வேண்டியதை தடுப்பது எது? ஏன் வராம இருக்கு? நமக்கு ஏன் அந்த ஆன்ம அறிவு இல்லை? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமுதயமா வாழணும், உதவி செஞ்சு வாழணும் அப்படிங்கிற அறிவு ஏன் வரல அப்படின்னா இறைவனையே உணரல். ஏற்கனவே எண்ணங்களால் உருவான ஒரு மேடு மத்தியிலே தடுக்குது. இதை தனித்து உணர்ந்து கொண்டு நல்லதிலேயே மனதை நிலைக்க செய்ய பழகிக்கணும். ஸோ நல்லதை மட்டும் நினைக்கணும், நல்லதை மட்டும் பேசணும், நல்லதை மட்டும் செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம பிராக்டிஸா நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா போதும். ஸோ நம்ம நல்ல கர்மத்தின் விளைவாகத்தான் நாம இந்த மனவளக்கலையை ஏற்று நம்ம அதை பழகிக்கிட்டு வரோம். அப்ப அது நாம நேரடியாக செய்த தவப்பயனாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம பெற்றோர்களின் தவப்பலனால் நமக்கு இது கிடைச்சிக்கலாம். நமக்கு இந்த உணர்வு நிலை இதனால கிட்டியிருக்கலாம். அப்ப பெற்றோர்கள் மூலமாக கிட்டும் போது அதை நமது தமிழகத்து பெரியவர்கள் கருவிலை திருவுடையார் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர்ல வர்ணிச்சாங்க. இந்த எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பெண்ணின் பெருமை அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாரும் உணர்ந்து கருத்தரித்து நாள் முதல் 9 மாதம் 10 நாள் வரையில ஒரு தாய்க்கு என்ன துன்பம் இருக்கும்னு யாராலும் எண்ணி பார்த்தால் அதை விட துன்பம் உலகில் மனிதனுக்கு இருக்க முடியாது அப்படின்னு எல்லையற்ற பெருவெளியாகிய மெய்ப்பொருள் தன்னில் உள்ளமைந்துள்ள ஆற்றலாம் மின்னியக்க மூலக்கூறியாக ஆகாசனின் சக்தியாகிய சிவம் சக்தி இரண்டின் கூட்டு சேர்த்து விகிதாச்சார அமைப்பைக்கேற்ப அணு முதல் அண்ட கோடிகளாக விளங்குவதை சிந்தனையாற்றப்பட்ட அனைவரும் அறிவோம். இதனை பெண்மையில் உணரக்காங்க எல்லாமே இடையிலிருந்து வரக்கூடியதுதான். அதுதான் தாயும் செய்யும். மகிழ்ச்சி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம இதை ஒரு பாடல்ல கூட நம்ம பார்க்கலாம். கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே கோழி கொஞ்சு ரெண்டும் இப்போ அன்பில்லாத காட்டிலே. இந்த பாடல்ல பசுவை தேடி கண்ணுக்குட்டி பால் குடிக்க ஓடுது, பறவை கூட இரையை எடுத்து பிள்ளைக்கெல்லாம் ஊட்டுது, தாத்தா தெரியுமா பாத்தா புரியுமா தனித்தனியா பிரிஞ்சிருக்கு எங்களால முடியுமா அப்படின்னு இந்த பாட்டுல வரும். அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க, குழந்தைங்க ட்வின்ஸ் 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. இந்த பாட்டு மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இன்னைக்கு யாருமே ஒருத்தர் ஈகோனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம குழந்தை பெண் குழந்தைங்க அம்மா கிட்ட, ஆண் குழந்தைங்க அப்பா கிட்ட ஒருத்தர் ஏன் இந்த பிரிவு வருது, பிளவு வருது அப்படின்னா ஈகோ தான் காரணம். இந்த ஈகோவை முறியடிக்கிறதுக்கு மனவளக்கலையால மட்டும்தான் முடியும். மெல்ல நழுவி கொண்டிருக்கிறது கள்ளம் கபடமற்ற வெள்ளந்தியான மனம் அப்படின்னா கூட மனவளக்கலை அதை மீட்டு கொண்டு வருகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு 100% அது ப்ரூவ் பண்ணிவிட்டு. அது மனவளக்கலை பயின்றவர்கள், பயிற்சி செய்கிறவர்கள், அவங்க வீட்டு குடும்ப அமைதி அதுக்கு தாண்டும். இப்போ விவரமானவர்கள் என்பவர்கள் விவகாரமானவர்களாகவும் விஷமமானவர்களாகவும் உள்ளவர்கள் இருந்தாலும் சூழ்ந்திருந்தா கூட ஆனா தன்னை அறிய தனக்கு ஒரு பேரில் இருந்தொழுக்க பண்பாடு தெரிந்தவர்கள் பிறர் தண்ணீரையும் துடைக்கும் விரல்களாகவும் துன்பத்தை போக்குபவர்களாகவும் உள்ளார்கள் அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்து. பிறர் பசிக்கு தங்களால் இயன்ற உணவை சமைத்து தருபவராக அவரவர் வீட்டில் அடுத்து எறிகிறது. ஏன்னா ஒருத்தவங்க பசியோட வர்றாங்க, வீடு விருந்தினர் வர்றாங்க, அவங்களுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்கும் மனசு வராது. அவங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்து அவங்க வழியாற்றி அவங்க வயிறார சோறு சாப்பிட்டு அவங்க மனமாற வாழ்க்கை செல்ற அளவுக்கு ஒருத்தருடைய மனம் இன்னைக்கு விரிவடைந்திருக்குன்னா அது நம்மளுடைய தவத்தினாலும் தற்போதனை பயிற்சினாலும் நம்மளுடைய உடற்பயிற்சினாலும் காயத்திட்ட பயிற்சினாலும் ஒழுக்கமும் அன்பும் மூடுகிறது, அறமும் மூடுகிறது, தர்ம யோகம் மீறி வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இதெல்லாம் சான்று. பிறர் குரலுக்கும் செவிக்காய்க்கு மற்றவங்க சொல்றாங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்கன்றது காது கொடுத்து கேட்கிற அளவுக்கு நமக்கு பொறுமை வளர்ந்திருக்குன்னா அது மனவளக்கலை. இப்போ பதில் சொல்லும் பிறர் குரலுக்கு செவிக்காய்க்கு பதில் சொல்லும் கண்ணியமும் ஒழுக்கமும் மீண்டும் குளிர்க்க ஆரம்பிக்கிறது மனவளக்கலை. சித்திரங்கள் அலமாரிகளாக மாறினாலும் பிள்ளைகள் அறைகளாக மாறினாலும் அருகில் உள்ள மனிதருக்கு உதவி செய்ய மனிதம் வளர்கிறது மனிதருக்கு. இதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அது நிறைய இந்த விஎஸ்சி ஏதாத்திரி கிராமம் மூலமாகவும் இன்னைக்கு மனவளக்கலை பயிற்சிகள் எல்லாம் மூளை முடுக்கு எல்லா பக்கமும் போய்கிட்டு இருக்கு, உலக நாடுகளுக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பயிற்சி செய்து கொண்டு வருபவர்களிடம் மாற்றம் தெரிகிறது. கத்துக்கிட்டு பயிற்சி செய்யாதவங்க கிட்ட திரும்ப அந்த ஈகோ தான் இருக்கு.
பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதுதான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா மகிழ்ச்சி வலியுறுத்தி. என்னன்னா பயிற்சியை தனதாக்கிக் கொள்ள வேண்டும். தவறான எண்ணத்துக்கு அழுத்தம் கொடுக்காமல் அதை தற்சோதனை செய்து அதை களையணும் அப்படின்னு மகிழ்ச்சி. அப்போ இந்த காலத்துல பிள்ளைங்க உன் வேலையை நீ பார்த்துக்க, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் இன்னைக்கு பிள்ளைங்க பேசுறாங்க. அவங்களுடைய எல்லை கோட்டுல அவங்க வகுத்துக்கிறாங்க. ஆனா இப்போது ஒருவருக்கு ஒருவர் ஒத்து முடியுமா? அம்மாக்கு உடம்பு முடியலையா, ஹெல்ப் பண்றதுக்கு பிள்ளைங்க முன் வராங்க. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, அம்மா அப்பா பிள்ளைங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வராங்க. ஒருத்தருக்கு அன்பும் அனுசரிப்புமே இருக்காங்க. அன்பு, கண்ணீர், சாயம், தியாகம், கருணை, மதிப்பு, மரியாதை, கண்ணியம் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு லைக், ஷேர் இந்த மாதிரி ஒரு போலியான மீடியா இணையதளத்தின் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு போலியாக போயிட்டு இருக்கு. ஆனா நிஜம் அப்படிங்கிறது என்ன? இதெல்லாம் ஒரு நிழல் மாதிரி வேற ஒரு போலியாக இருக்கு. உண்மையான ரியாலிட்டி அப்படிங்கிறது நிஜமான இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை மதித்து தேடுதல். எங்கேயோ யார் நட்பு வளர்ந்திருக்கு, இணக்கம் வளர்ந்திருக்கு. ஒரு பக்கம் எங்கெல்லாமோ இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், எங்கெல்லாமோ இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் இணையம் மூலமாக இருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. பட் நம்ம உறவுகள் நமக்கே ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்காங்க, கடமையை கொடுத்திருக்காங்க, உறவுகளை கொடுத்திருக்காங்க அப்படின்னா தான் தனது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கடமை என்ன? நம்ம உடம்ப பார்த்துக்கணும். நம்ம அடுத்த குடும்பம் நம்மளுடைய மனைவி, குழந்தைகளை பார்த்துக்கணும். அடுத்தது சுற்றம், நட்பு, ஊர், உலகம் இப்படி இருந்து கொண்டே போகிறது. அப்ப இந்த மாதிரி போகும்போது இதை முதல்ல நேசித்து பழகணும், இதை முதல்ல லைக் பண்ணணும். இந்த உறவு, நட்பு, இணக்கத்தை ஷேர் பண்ணணும். நம்ம ஒற்றுமை பேண பழகும் போதுதான் இந்த ஒற்றுமை, இந்த குடும்ப ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த நல்லுறவு மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு விரியும். போலியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வளராது. அது பண்ணலாம், நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது, நல்ல விஷயம் தான். லைக், ஷேர் பண்றது நிறைய விஷயம் நம்ம பாக்குறோம், பேசுறோம். ஏன்னா நம்மளுடைய தேடல் அந்த மாதிரி இருக்கு. நமக்கு எங்கேயாவது நமக்கு ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்காதா, நமக்கு குரு நமக்கு மீது பார்வைப்படாதா அப்படின்னா நம்ம எல்லாருமே அதுக்கு ஏற்ற மாதிரிதான் நமக்கு குரு வராங்க. பழமைக்கும் மீண்டும் நுழைகிறது புதுமை. அப்படி இப்ப எல்லாமே திரும்ப ட்ரெண்ட் மாறுது அப்படின்னா பழசுதான் நம்ம திரும்பி கொண்டு வரும். ஏன்னா இந்த உலகமே ஒரு வட்டம் தான், எல்லாமே சுத்தி சுத்தி வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதை நாம புரிஞ்சுக்கணும். எல்லாமே சர்க்குலர் மோஷன்ல தான் வந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒற்றை கவலத்தில் நம்ம குடும்பமே உட்கார்ந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு உருளையா கொடுத்த காலம் அந்த காலம். அந்த மாதிரி பகிர்ந்து பசி மீண்டும் அந்த மாதிரியான ஒரு நைட்ல ஒன்னா உட்காந்து, இல்ல மதியத்துல லீவு நாள்ல எப்பெல்லாம் வீட்டுல எல்லாரும் ஒன்னா இருக்காங்க அந்த நேரம் எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும் போது குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் உதவியுமாக அமைந்து கண்டிப்பாக இன்னைக்கு பார்க்க முடியுது ஒரு சில வீட்டுக்குள்ள. ஆனா மேக்சிமம் வீட்டுக்குள்ள தனித்தனியா தான் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். அதெல்லாம் மாறணும்னா மனவளக்கத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் முடியும். நம்மளுடைய அந்த ஒற்றை கவலத்தில் குடும்பமே பகிர்ந்த பசி மீண்டும் மலர்கிறது, ருசிகளுக்காக அல்ல, உறவுகளின் மதிப்புக்காக அப்படின்னு நாம புரிஞ்சு. இப்ப வளர்ந்த மரத்தின் நிழலில் நின்று கொண்டு பார்க்க வேண்டும். விழும் விதைகள் அது மீண்டும் எழுச்சி பெறப்போகும் மரங்களாகும். அதே மரங்கள்ல இருந்து திரும்ப பூ பூத்து காய் காய்ச்சி கடுங்களாக அதனுடைய வேலையை அது இயக்க ஒழுங்காற்றலாக இரையாட்டம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. மனிதன் மட்டும் ஏன் மாறுகிறான் அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கு. நம்மளுடைய 6வது அறிவு மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறத மட்டும் நாம கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். இதை நாம உணர்ந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை முறையை சற்றே மாற்றி அமைத்துக் கொண்டு நம்மளுடைய பிறவி பயணம் இந்த தாய் சேய் நலம் அப்படின்றது ஒரு பேரண்ட், குழந்தை, பெற்றோர், குழந்தைகள் இவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை இருக்கிறதுக்கு வெறும் அந்த நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி கணவன் மனைவி மட்டும் இல்லாம குடும்பத்தோட பெற்றவங்களோட இருந்து
தாத்தா, பாட்டி அந்த குழந்தைகளுக்கு அந்த உறவுகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருக்கணும், இணக்கமா இருக்கணும். பெரியவங்க தன்னுடைய மதிப்பை காப்பாற்றிக் கொள்ள பிள்ளைங்களுக்கு நல்ல போதனைகளை, நீதி கதைகளை, நல்ல அறிவுரைகளை சொல்லணும். அப்பதான் பிள்ளைங்க நம்ம வாழ்ற முறைதான் நம்ம பிள்ளைங்க பார்த்து வளருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த காலத்துல எல்லா பேரண்ட்ஸும், மாமியார் மாமனாரும், தாய் தகப்பனும் குழந்தைகளுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நாம ஒரு எக்ஸாம்பிளா மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம அதை முதல்ல பின்பற்றி வாழணும். ஒரு மனவள கலைஞர்கள்னா மற்றவங்க எல்லாம் விட்டு கொடுக்கறத விட முதல்ல மனவள கலைஞர் தான் விட்டு கொடுப்பாங்க. ஒற்றுமை பேணுவது மனவள கலைஞர் தான் முதல்ல ஒற்றுமை பேணும். ஒத்து உதவியுமா வாழணும், உதவி செய்து வாழணும்னா முதல்ல மனவள கலைஞர். எல்லாருக்குள்ளயுமே அன்பு இருக்கு, ஆனா களங்கங்களும் சேர்ந்து இருக்கு. அந்த களங்கங்களை நீக்கினால் மட்டும்தான் அந்த இறைத்தன்மை இயங்குது அப்படிங்கிறது நாம ஒரு தாய் தன்னுடைய அந்த கருவுற்ற நாள் முதல் குழந்தை பேர் வரைக்கும் எவ்வளவு ஹாப்பியா அவங்களுடைய மனசு இருக்கு, அதுக்கு அந்த ஹாப்பினஸ் எல்லாம் அந்த குழந்தைகள் மூலமா நமக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒண்ணு. அந்த ஏன்னா அதுதான் இன்னைக்கு தேவையாக இருக்கு. எவ்வளவு ஹாப்பியா அந்த குழந்தையை சுமந்து பெற்று எடுக்கிறாங்களோ அந்த குழந்தை வெளி உலகிற்கு வந்து அது வளர சமயத்துல எவ்வளோ சூழ்நிலை, எவ்வளோ பேரை பார்த்தாலும் பெற்றோர் தான் முதல், தாய் தகப்பன் தான் முதல் ஆசிரியர். ஸோ அவங்களுடைய சூழ்நிலை, அவங்க மனசுல என்ன விதைக்கிறாங்களோ, தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது, அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது தாய் என்னெல்லாம் நினைக்கிறாளோ அதெல்லாம் மனசு அந்த குழந்தையோடைய கருமையத்துக்குள்ள போகும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தை மூலமா நமக்கு தெரிய வரும். இப்போ குழந்தைக்குள்ள பிரிவோ வேதமையோ சண்டை சச்சரவோ வருதுன்னா அதுக்கு மூல காரணம் பெற்றோர் தான். ஏன்னா அவங்க ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் குழந்தைகள். இது ஆனா அவங்க 2 பேர் மட்டுமே காரணம் கிடையாது. ஏன்னா அந்த வீட்டுல உள்ள சூழ்நிலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வீட்டுல யாரெல்லாம் என்ன பேசுறாங்க, சொசைட்டில என்ன எப்படி இருக்கு, என்ன பாக்குறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, இத்தனை விஷயமும் இருக்கு. என்னத்தை இதெல்லாம் நம்ம உள் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வளர்ந்த குழந்தைங்க 11 வயது குழந்தைகளுக்கெல்லாம் இப்ப ஆலியார்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் நடத்துறாங்க அப்படின்னா இன்னைக்கு அது ஒழுக்கமான ஒரு வாழ்க்கைக்காக தான். இன்னைக்கு நிறைய அபியூஸ்ல இருந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஒழுக்கம் வேண்டும். எந்த ஒரு பெண்ணும் சரி ஆணும் சரி அவங்களுடைய வாழ்க்கை தரத்துல ஒழுக்கத்தோடு வளரணும் அப்படிங்கிறது. ஒழுக்கம் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை. எண்ணம் சொல் செயலால் மற்றவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு நாட்டமா இருக்கணும், அவ்வளவுதான். இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தாய் சேய் நலமற்றவங்க இந்த குடும்பம், இந்த உலகம் அத்தனையுமே நல்லபடியாக இருக்கு. நல்லதை மட்டும் விதைப்போம், நல்லதையே எண்ணுவோம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செயல்படுத்துவோம் என்று கூறி இந்த நல்வாழ்த்துக்கு நன்றி கூறி இந்த சிந்தனையை கூறி வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் மேலாகி நிறை செல்வ புகழ் ஞானம் மீது வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மிக்க நன்றி.